பிரைஸ் தி லார்ட். உதாரத்துவம் ஆத்மா செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரத்துவம் உள்ள ஒரு ஆத்மாவா இருக்கக்கூடிய என்னுடைய தங்கை பல வருடங்களாக எங்களோட பிரயாணப்பட்டு எங்களுடைய வேத பாடசாலையில படித்து கர்த்தருக்காக நிற்க வேண்டும், எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் தான் அருமையான என் தங்கை ஸ்டெல்லா அவர்களை கர்த்தர் நாட்களில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்காக நான் எதையும் செய்வேனே அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கை. இன்றைக்கு பாருங்க, தடை உடையுது. 30 டேஸ்க்குள்ள உங்க வாழ்க்கையில கன்ஃபார்மா நடக்கும். அதாவது அபிஷேகப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். சோ அருமையான தங்கை ஸ்டெல்லா கையில நான் கொடுக்கிறேன். அந்த பிள்ளை பேச 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 கர்த்தருடைய வார்த்தை சொல்ல 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 ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், ஜீவியத்திலும், குடும்பத்திலும் தடை உடையும், காரியம் நடக்கும். கர்த்தர் கொண்டு வருவார், அதிசயத்தை காண்பீர்கள். ஐ ஹேண்ட் ஓவர் டு சிஸ்டர் ஸ்டெல்லா. கரங்களை தட்டி நான் வரவேற்போம். ஆமென். உங்கள் யாவரையும் திரித்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்னவென்றால், தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை நீக்கி போடும்படி கர்த்தர் நம்முடைய யாவருக்கும் முன்பாக செல்லும்படிக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. இப்பொழுது ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்கணும் கட்டவிழ்கணும், கட்டுக்களை உடைக்கணும். கட்டவிழ்கணும் கட்டவிழ்கணும், கட்டுக்களை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதியின் உடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியின் உடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. என் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயங்கட்டுவேன் தேசமெங்கும் என் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். ஹல்லேலூயா.
நம்ம இன்னைக்கு தியானிக்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் இன்னைக்கு வந்து யாரோட வாழ்க்கையில என்ன தடைகளை நீக்கி போட்டான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில நம்ம யாரை பத்தி தியானிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து புறஜாதி மார்க்கத்தார், அதாவது யூதர் அல்லாத ஒரு மார்க்கத்தார். அந்த இது வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சீசர்கள்லாம் என்னன்னா அவங்க வந்து பிரிஞ்சு போய் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து நம்ம இந்த அதிகாரத்தில் வந்து கொர்நேலியு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவருக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட்டது, எப்படி ஒரு கூட இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, எப்படி ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க, எப்படி ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று பார்க்க போகிறோம். இவர் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் 2 முக்கியமான தடைகளை நீக்கி போட்டு இவரை வந்து ஆண்டவர் ஒரு வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தினதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் வந்து 100க்கு அதிபதியா இருந்தாலும் புறஜாதி மார்க்கத்தாராக இருந்தாலும் இவருக்கு வந்து தேவன் வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருந்தார். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வெளிச்சத்தை அவர் கொடுத்திருந்தார்னு சொல்லி நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இதுல நம்ம அவரோட குவாலிட்டிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புறஜாதி மார்க்கத்தாரான கொர்நேலியுக்கு வந்து இந்த குவாலிட்டிஸ்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதாவது தேவனை பற்றிய வெளிச்சம் வந்து அவருக்கு இருந்ததுனால தேவ பக்தி இருந்திருக்கு, தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருக்காரு. அதாவது தேவ பக்தி இருந்திருக்கு, தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறாரு. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களையும் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கார். ஆனா இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்திருக்க முடியும்? இந்த நாளுமே அவருக்கு போதுமா, இவருக்கு தடைகள் இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தை பார்த்தோன்னு நினைப்போம். ஆனா நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்படிப்பட்ட வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. குடும்பத்தார் அனைவரோடும் சேர்ந்து ஆண்டவருக்கு பயந்து நடந்திருக்காங்க, பயபக்தியா இருந்திருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க, எப்பொழுதும் தான தர்மங்கள் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூதர்கள் மத்தியில இவருக்கு நற்பேர் இருந்திருக்கு. இவர் வந்து ரோம ராஜ்யத்துல 100க்கு அதிபதியா இருந்திருக்காரு. யூதர்கள் மத்தியில இவருக்கு ஒரு நல்ல நற்சாட்சி உள்ள மனுஷனாகவும் இருந்திருக்காரு. அப்ப இதோட வேற மனுஷனுக்கு என்ன இருந்திருக்க முடியும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இல்லை, அவருக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம். அதனால தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாருன்னா, இவர் வழக்கம் போல ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போது தேவனுடைய தூதன் வந்து அவருக்கு வந்து தரிசனத்திலே வந்து பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதண்டுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். ஹல்லேலூயா. அப்போ வந்து இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் வந்து என்ன செய்தார்னா, இவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி போடும்படிக்கு பரிசுத்த ஆவியாரோட அபிஷேகத்தை கொடுத்து இவருக்கு ரட்சிப்பை கொடுத்து கூட இருந்த ஜனங்களுக்கும் இவர் மூலமாக ஒரு வழியை உண்டாக்கும்படிக்கு தம்முடைய ஊழியக்காரராகிய பேதுருவை அனுப்புறாரு. ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள்லாம் சிதறி அங்கங்கே போயிட்டாங்க. இயேசுப்பாவோட சீடர்களும் சிதறி அங்கங்கே போயிட்டாங்க. பிலிப்பு பார்த்தீங்கன்னா சமாரியா பட்டணத்துக்கு போய் அங்கே சமாரியா தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்க போனாரு. பேதுரு பார்த்தீங்கன்னா யோப்பா பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவிக்க போறாரு. இந்த இத்தாலியா பட்டணத்துக்கும் யோப்பா பட்டணத்துக்கும் கொஞ்சம் தூரங்கள் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை வந்து அந்த தடைகளையும் நீக்கி போட்டு இந்த ரோமர் ஆட்சி புரிகிற இந்த தேசமாகிய செசரியா பட்டணத்திலே பேதுருவை கொண்டு வந்து இவங்க மத்தியில சுவிசேஷம் சொல்ல வைக்கிறாரு. என்ன சொல்ல வைக்கிறாருன்னா, அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வந்து வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் கொர்நேலியோட ஜெபத்தை கேட்டு தம்முடைய ஊழியக்காரரையும் அந்த யோப்பா பட்டணத்துல சில மனுஷரையும் பேதுருவோடு கூட அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களுக்கு பிரசங்கம் செய்ய வைத்து கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் போதிக்கிற நேரத்திலே
கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல வந்து இறங்கி அவர்களுக்கு அபிஷேகம் கொடுத்து பற்பல பாஷைகளை பேச வைத்து தேவனை புகழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறக்கூடாதபடி தடையா இருந்த எல்லா தடையை நீக்கி போட்டு ஏசப்பா அந்த இடத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அது மட்டும் இல்லாம அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய சீஷர்களாக முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுடையவர்களாக மாற்றினார். அந்த வசனத்தை வாசிப்போம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தோட இந்த அதிகாரத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம வசனத்தை பார்த்தோம். அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை பெற முடியல, ஞானஸ்தானம் பெற முடியல. அந்த 2 தடைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீக்கி போட்டு பரிசுத்த ஆவியை கொடுத்து கொர்நேலியுவை வெளிச்சமுள்ள மனுஷனா இருந்தாலும் பிரகாசிக்கிற மனுஷனாய் மாற்றும்படிக்கு ஏசப்பா அவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அவன் கூட இருந்தவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களுக்கு ரட்சிப்பையும் கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு கண்டிப்பா அவர் அவருடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தின்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏவி இருப்பார். அவரோட கஷ்ட துயர நேரங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தேற்றரவாளராக இருந்து அவருக்கு உதவி செய்திருப்பார். நிச்சயமா அவர்கள் யூதர்கள் மத்தியில் அவர் நற்சாட்சியாக இருந்தது போல சமாரியா முழுவதும் தேசம் எங்கும் பரிசுத்த ஆவியானவர் அவரை நற்சாட்சி உள்ளவராய் மாற்றி இருப்பார். இந்த தடைகளை நீக்கி போட்டு கொர்நேலியுவை நற்சாட்சி உள்ள மனுஷனாய் மாற்றி பரிசுத்த ஆவியினால பலத்தினால நிரப்பினது போல நம் அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் நிரப்புவாராக. இந்த வார்த்தையின்படியே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவாராக. பண்ணுவோம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, பெந்தைக்கோஸ்தை நாளான இன்று தகப்பனே உடைய பரிசுத்த ஆவியை பற்றியும் உடைய ரட்சிப்பை பற்றியும் பேசும்படிக்கு அப்பா நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே பரிசுத்த ஆவியானவரை இன்னும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா எங்கள் குடும்பங்களையும் உடைய பரிசுத்த ஆவியினால நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கொர்நேலியுவையும் அவன் சிநேகிதரையும் அவன் குடும்பத்தினரையும் அப்பா நீ பரிசுத்த ஆவியினால நிரப்பி அப்பா அவர்களுக்கு இருந்த தடையை நீக்கி போட்டு அப்பா நீங்க நான் ஞானஸ்தானத்தை கட்டளையிட்டீரே ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா இருக்கக்கூடிய தடைகளை பரிசுத்த ஆவியானவர் நீக்கி போடும்படிக்கு உடைய அபிஷேகத்தினால எங்களையும் ஒரு விசை நிரப்பும்படிக்கு எங்களையும் நற்சாட்சி உள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு அப்பா உடைய பரிசுத்த ஆவியினால எங்களை ஒரு விசை நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக உடைய தீர்க்கதரிசிகள் உடைய ஊழியக்காரர்கள் உடைய பிள்ளைகள் அப்பா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அநேக இடங்களில் நமக்கு சாட்சியாக நின்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் தகப்பனே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்கள் அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார்கள் என்று நாங்கள் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் தகப்பனே. அந்த வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை, அது உண்மையுள்ள சாட்சி ஆண்டவரே. சரித்திரம் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. சரித்திரத்திலே அப்பா ஸ்தோத்திரம், அதற்கு இன்னமும் சாட்சிகள் இருக்கிறது என்று நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால பலத்த கிருபையினால அந்த அபிஷேக மலையை எங்கள் மேல பொழிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் அப்பா இந்த மாதம் முழுவதும் தகப்பனே தடைகளை நீக்கப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி அப்பா உடைய வல்லமையினால எங்களை நடத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் தகப்பனே ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா எங்களோட மினிஸ்ட்ரிலையும் சரி அப்பா இந்த எங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லையும் சரி என்னோட பர்சனல் லைஃப்லையும் சரி அப்பா உடைய அபிஷேகத்தினால நிரப்பி எங்களை வழிநடத்தி எங்கள் தடைகளெல்லாம் நீக்கி போட்டு எங்களை சாட்சியாக நிறுத்தப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை வழிநடத்தப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி, எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.